நிலையில் உலகம் உள்ளவரை அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று ஏற்கனவே பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியிருந்த வீடியோ வைரலாக பரவி வருகிறது. அதிமுக பாமக கூட்டணியை சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சித்து வரும் பலர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் கூட்டணி பற்றி ஏற்கனவே பேசிய வீடியோக்களை பகிர்ந்து வருகின்றனர். அதுதான் முன்னால சொன்ன கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் பார் உள்ளளவும் பார் உள்ளளவும் பைந்தமிழ் உள்ளளவும் திமுக அண்ணா திமுக திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லைன்னு எத்தனை தரம் சொல்றது உங்களுக்கு? ஒரு பத்திரமே எழுதி கொடுத்துட்டோமா உங்களுக்கு கையெழுத்து போட்டு? இவரெல்லாம் ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து, ஒண்ணுமே தெரியாம, நிர்வாகம்னா என்னன்னு தெரியாம, சட்டம் ஒழுங்குனா என்னன்னு தெரியாம, தெரிஞ்சதெல்லாம் எவ்வளவு லஞ்சம் எவ்வளவு பணம், இதுதான். இப்படி ஒரு முதலமைச்சர் நம்ம இவ்வளவு நல்லா வச்சுக்கிட்டு இருக்கணும். ஏதாவது ஒரு மானம் ஈனம் ஏதாவது இருந்தா ராஜினாமா பண்ணுவார். ஆனா அவருக்கு எதுவும் கிடையாது, பண்ண மாட்டார். அவருக்கு பதவி இருக்கணும். எவ்வளவு பேரு செத்தாலும் எனக்கு கவலை இல்லை. எடப்பாடிக்கு நிர்வாகம் என்ன தெரியுமா? இல்ல நிதி அமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் நிர்வாகம் என்ன தெரியுமா? நிதி நிலைன்னா என்னன்னு தெரியுமா? சூட்கேஸ் ஜெயலலிதா படம் சூட்கேஸ் வச்சுக்கிட்டு வந்து அறிக்கை தரையாச்சு தெரிஞ்சிருமா அவருக்கு? ஒண்ணுமே தெரியாது. ஜெயலலிதா அப்படிலாம் இவங்களை தேர்வு செய்யல. ஜெயலலிதா தேர்வு செய்த அமைச்சர்கள் வந்து ஒன்னும் தெரியக்கூடாது. ஒன்னும் தெரியாதவங்க ஜெயலலிதா அமைச்சரவையில மந்திரியா இருந்தாங்க. விஷயம் தெரிஞ்சவங்க யாரும் இல்ல. இப்ப பண்டுட்டி ராமச்சந்திரன் விஷயம் தெரிஞ்சவர், அவர்லாம் ஜெயலலிதா மந்திரி சபையில சேர்க்கல. என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கு? ஒண்ணுமே தெரியாத மண்ணு இவங்கதான் ஜெயலலிதா தேர்வு கையெழுத்து போன கையெழுத்து போடணும், காலில் விழா காலில் விட, டயரா நக்கணும்னா டயரா நக்கணும். இதுதான் ஜெயலலிதா மந்திரிகளா வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு மந்திரி தான் தமிழ்நாட்டு முதல் மந்திரி. நம்மளுடைய தலையெழுத்து அப்படி இருக்கு. இவங்க தமிழ்நாட்டை கிட்ட கொடுத்து நிர்வாகம் பண்ணி, எவ்வளவு பெரிய மாநிலம் தமிழ்நாடு, 8 கோடி மக்கள் தொகை உள்ள மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாடு வந்து ஒரு நாடா இருந்ததுன்னா இன்னைக்கு உலகத்துல 18வது பெரிய நாடா இருந்திருக்கும். 18வது பெரிய நாடு உலகத்துல. அவ்வளவு பெரிய மக்கள் தொகை, அவ்வளவு பெரிய மாநிலம். இன்னைக்கு குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி சிக்கி சின்ன பின்னம் ஆயிட்டு இருக்குது. ஊழல் கொள்ள அடிச்சுட்டு காவேரியை திறக்கிறதுக்கு, மணலை கொள்ள அடிக்கிறதுக்கு காவேரியை திறக்க தாமரப்படுத்திட்டு இருக்க மேட்டூர் டேம் தினம் தினம் கொள்ள அடிச்சுட்டு இருக்கிறாங்க. மக்கள் பிரச்சனை பத்தி கவலையே படல. எவ்வளவு நாள், சில வாரங்களா சில மாதங்களா எடுத்துட்டு போறதுக்கு. இனி வரும் காலங்களிலே அண்ணா திமுகவோடும் திமுகவோடும் 100% கிடையாது, 101% கூட்டணி கிடையாது கிடையாது கிடையாது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும், அதற்கு பிறகு வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும், அதற்கு பிறகு வருகின்ற அத்துணை தேர்தலிலும் இந்த திராவிட கட்சிகளுடன் ஒருபொழுதும் கூட்டணி கிடையாது. பாமக ஆளுங்கட்சியாக வரும். அதனால அதில் சந்தேகம் வேண்டாம். அந்த வகையில் எங்களுக்கு வளர்ச்சி இருக்கிறது. இன்று 3 ஆண்டு காலத்திலே உறுதியாக பாமக ஆளுங்கட்சியாக வரும். உலகம் உள்ளவரை அதிமுக திமுகவுடன் கூட்டணி கிடையாது என்று ராமதாஸ் கூறியதை கடுமையாக விமர்சித்து வரும் சமூக வலைதள பயன்பாட்டாளர்கள் தற்போது உலகம் அழிந்து விட்டதா என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அதிமுகவினரை விமர்சித்து ராமதாஸ் ட்விட்டரில் வெளியிட்ட கருத்துக்களையும் பலர் மறுபதிவேற்றம் செய்து விமர்சித்து வருகின்றனர்.